ஆனால் அந்த உடல் போய் மறு உடலில் பூசாதிருந்து தன்னண்டை குறை ஒன்றில்லா நிறைவாக தேசானேசர் சூழ்ந்திருக்க திருவோல கஞ்சேவிக்க ஈசாவென்றே மறை போற்ற ஏதும் பரம பதம் நெஞ்சே. அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம எல்லோருமே தேவ திரு அருளால் இன்றைக்கு இந்த தெய்வீக சபையில கலந்துக்கிறோம். ஒரு இறை வழிபாட்டுக்கோ அல்லது இறைவனுடைய அந்த சத்சங்கத்துக்கோ நாம கலந்துக்கணும்னா நமக்கு அந்த விட்ட குறை தொட்ட குறை வேண்டும். மீண்டும் இறைவனின் அருள். அதனால என்ன சொல்லுவாங்க, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனின்றி ஓர் அணுவும் செய்யாது. இது மெய்க்கல்வி கலாசாலை. இங்க நாம ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிறப்பின் ரகசியம் என்ன, நோக்கம் என்ன அப்படிங்கிறத நோக்கி போயிட்டு இருக்கோம். முதல் வகுப்புல நாம யார் என்பதை அறிந்து கொண்டோம். நான் என்பது இந்த உடல் அல்ல, இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா. இந்த ஜீவ ஆத்மாவுக்கு குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தா நிரந்தர இன்பம். அந்த நிரந்தர இன்பமும் எங்க கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கடத்துக்கு உள்ளேயே கடவுளாக இருக்கிறார்கள். ஒரு பரம ஆத்மாவாக நமக்குள்ளேயே தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம தேகத்துக்குள்ளே எங்கே குடிகொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் அறிந்தோம். இரண்டாவது வகுப்பு எது நம்மள அந்த ஆன்மீகம் பக்கம் போக விடாமல் தடுத்து ஆட்கொள்ளுது. மாயை, நிலையாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம். அந்த நிலையாமை அப்படிங்கிறதுலே நம்மளுடைய கவனங்கள் போயிட்டு இருக்கிறதுனால நிலையான ஒன்றினை நாம் விட்டு விடுகிறோம் என்பதை அறிந்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மனிதனின் உன்னதம் என்ன. நிறைய பேர் இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா சலிப்பா இருக்காங்க. அதாவது தங்கள் வாழ்க்கையை எப்ப பார்த்தாலும் நினைச்சு பார்த்து ஒரு சலிப்போடையே இந்த வாழ்க்கையை அவங்க கடத்தி கொண்டு போயிருக்காங்க. ஆனா இந்த மனுஷனா பிறக்கிறதுக்கு எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த சலிப்புலாம் அடைய மாட்டோம். உலகத்துல 84 லட்சம் ஜீவராசி பிறப்புகள் இருக்கு. அதுல இறைவனை அறியவும் இறைவனை அடையவும் தகுதி வாய்ப்பு மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. அதாவது பேரின்பத்தை எட்டுவதற்கான வாய்ப்பு எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லை. ஆனா இவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. பேரின்பத்தை எட்டாம போயிட்டானா அதுக்கு மாற்றமான ஒரு நிலையும் இவன் தலையில் விதியாக வைக்கப்பட்டது. அப்போ இந்த பிறப்பு கிடைக்கிறதே உன்னதம் அப்படிங்கிறதான். ஒரு ஸ்லோகன் சொல்லுவாங்க, படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. இந்த உலகத்தில் உள்ள எத்தனை வகையான படைப்புகள் இருக்கோ அத்தனை படைப்புகளும் மனிதனுக்கு பயன்பெறுமாறு படைக்கப்பட்டதே தவிர ஒன்று நேரடியா இருக்கும், இல்ல பின்புறமாகவும் இருக்கலாம், டைரக்ட் அல்லது இன்டைரக்டா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே அவனுக்கு மனிதனை குறிவைத்தே இறைவன் அவ்வளவையும் படைக்கின்றார்கள். பூமியில உள்ளதும் சரி, வானத்துல உள்ளதும் சரி, எல்லாமே இந்த மனிதனை குறிவைத்தேதான். எனவேதான் வேதம் சொல்லுது, ஒரு நாள் இந்த பூமி அழியும் போது மொத்த அண்ட சராசரமும் அழிந்து விடும். ஏன்னா மனிதனை பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே படைக்கப்படுது. மனிதனே அழிக்கப்படும் போது பிரபஞ்சத்துல அந்த அண்ட சராசரமே அழிந்து விடும் என்பது ஒரு தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா வேதங்களையும் அந்த முடிவை பத்தி சொல்றாங்க. எப்படி நாம இன்றைக்கு இந்த இருக்கக்கூடிய கலியுகத்துக்கு வந்தோம்?
முன்னாடி யுகங்கள் சொல்றாங்க, 4 யுகங்கள். இந்த 4 யுகங்கள் 28 முறை சைக்கிள் பயிற்சி அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. 28 சதுரயுகங்கள் முடிஞ்சிருக்குது. அது இப்போ கடைசியா உள்ள அந்த 4 யுகங்கள்ல நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் மூலியமா காமிக்கிறாங்க. சத்திய யுகம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்லவர்கள் கெட்டவர்கள் வேறு வேறு உலகத்துல இருந்தாங்க, ஒரே உலகத்துல இல்ல. பொதுவா சத்திய யுகத்துல எப்படி இருக்கும் பூமி அப்படின்றத சொல்லுவாங்க. காலையில விதைய போட்டீங்கன்னா சாயங்காலம் அறுவடை செய்திடலாம், அவ்வளவு வீரியமாக இருந்தது இந்த பூமி. அப்போ இந்த உணவுக்காக இவன் எங்கேயுமே தேடி ஓடி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால எப்பவுமே அன்றைக்கு அந்த நல்ல மக்கள் என்ன செய்வாங்கன்னா, உட்கார்ந்து வழிபாடு தான். இறை சுற்றி உட்கார்ந்து இறைவனை நினைத்து பாடி படித்து இறைவனுடைய பெருமையை பேசிக்கொண்டு பாடிக்கொண்டு இருப்பார்கள். இதுதான் அவங்களுக்கு வேலையே. ஸோ எந்நேரமும் அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வேலையில் இருக்கும்போது அவங்களுக்கு தேவையானது உடனே கிடைச்சிருக்கு. அப்புறம் அந்த பாதையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் போதுதான் மக்கள். அப்ப முதல்ல சத்திய யுகத்துல பாத்தீங்கன்னா நல்லவர்கள் கெட்டவர்கள் 2 உலகத்துல இருந்திருக்காங்க, ஒரே உலகத்துல 2 பேருமே கிடையாது. அடுத்து ஒரே உலகத்துக்குள்ள திரேதா யுகத்துல பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே உலகத்துக்குள்ள வந்துடுறாங்க, நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படின்ட்டு. துவாபர யுகத்துல ஒரே ஃபேமிலியிலேயே நல்லவங்க கெட்டவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. ஆனா கலியுகத்துல ஒரு மனுஷனுக்குள்ளேயே நல்லவன் கெட்டவன் 2 பேருமே வந்துடுறாங்க. அப்போ போக போக இது என்ன ஆயிட்டு இருக்கு, கெட்டு போயிட்டே இருக்கு. நல்லவர்கள் கெட்டவர்கள் வேறு வேறு உலகத்துல இருந்தாங்க, அப்புறம் ஒரே உலகத்துக்குள்ள வந்தாங்க, அப்புறம் ஒரே ஃபேமிலிக்குள்ள, இப்போ ஒரே மனிதனுக்குள்ளேயே. அதனால இன்றைக்கு இந்த கலியுகத்துல எப்பவுமே இறைவன் பாத்தீங்கன்னா இந்த பூமிக்கு வரும்போது என்ன சொல்லுவாங்க, அந்த அசுரர்களை நிகிரகம் செய்வோம், தேவர்களை சிஷ்ட பரிபாலனம் செய்வதற்கு தான் பூமிக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு யாரையுமே நிராகரிக்க முடியாது. ஏன்னா யாரும் முழுசா நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, யாரையும் முழுசா கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கச்ச இன்னைக்கு இறைவன் வந்தாங்கன்னா புது மார்க்கமாகவும் புது விதமாகவும் இன்னைக்கு நம்ம தெரியும். அப்ப இப்படித்தான் பல யுகங்கள் நம்ம தாண்டி வந்திருக்கும். சரி, எதற்காக இந்த பூமி உருவாக்கப்பட்டது? நிறைய பேருக்கு இது ஒரு கேள்வி, இது நமக்கு தேவையா, இப்படி பூமிக்கு கஷ்டப்படணுமா, அது இதுன்ட்டு எல்லாருக்கும் தேவை. எப்பவுமே பாத்தீங்கன்னா தேவர்கள் அந்த தேவ நிலையில இருந்து அடுத்த நிலை ப்ரொமோஷன் வேணும்னா அவங்க அதுக்காக எங்க வந்திருக்காங்க, பூலோகத்துக்கு தான் வந்திருக்காங்க. பூலோகத்துக்கு தங்களுடைய தவத்தை பெருக்கி கொண்டு போனால் வானலோகத்துல அடுத்த லெவல் ப்ரமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி அசுரர்கள் அவங்க நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு போறதுக்கு பூமிக்கு வந்துதான் வானலோகத்துக்கு போக முடியும். யாருமே துன்பத்தை விரும்ப மாட்டோம், இன்பத்தை தான் விரும்புவோம். இப்படி இந்த பல யுகங்கள் தாண்டி இன்னைக்கு கலியுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவு காலகட்டத்துக்கு நாம வந்திருக்கோம். இந்த உலகத்துல நாம விளையாடுற விளையாட்டு பரமபத விளையாட்டு. இந்த பரமபதம் பாத்தீங்கன்னா நிறைய கட்டங்கள் இருக்கும். அதுல ஏணி பாம்பு இதெல்லாம் இருக்கும். அதுல அந்த கடைசி கட்டத்தை தான் பரமபதம். அந்த வார்த்தையிலே என்ன சொல்லு, பரம அப்படின்னா இறை, பதம் என்றால் நிலை. அந்த சமாதி நிலையைத்தான் பரமபதம் என்று குறித்தார்கள். இதுல பாம்பு என்பது நாம் செய்யக்கூடிய பாவங்கள், ஏணி என்பது புண்ணியம். நம்ம கட்டத்துல கரெக்டா ஏணி உள்ளதுல இருந்தா மேல ஏறிடுவோம், அடுத்த லெவல் போயிடுவோம். அவ்வளவு ஏறி அங்க ஏதாவது பாம்பு கொத்திச்சுன்னா கீழே வந்துடும். நம்ம செய்யக்கூடிய பாவத்துடைய அளவை பொறுத்து இருக்கு. இப்போ திருதராஷ்டர் அந்த 100 புதல்வர்களை இழந்து புத்திர சோகத்துல அழுதுட்டு இருக்கும்போது பரமாத்மா வராங்க. அப்போ அவர் இந்த சோகத்திலே கேட்கிறார், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த சாபம், நான் என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு கேட்கும்போது பரமாத்மா சொல்றாங்க, கிட்டத்தட்ட 50 பிறவிகளுக்கு முன்னாடி
நீ ஒரு வேடனாக பிறந்து இருந்தாய். அப்பொழுது ஒரு பறவை குறிவைத்து இருக்கும்போது அந்த பறவை தப்பிச்சு ஓடிடுச்சு. அந்த கடுப்புல அந்த பறவைகளுடைய 100 குஞ்சுகளை கொன்று குவித்தாய். அதனால அந்த சாபம் உன் தலைக்கு வந்து விட்டது. இப்ப இவர் இன்னொரு கேள்வி கேட்கிறாரு. எதுக்காக நான் 50 பிறவிகள் அதுக்காக காத்திருக்கணும்? 2 புதல்வர்களை நீ பெற வேண்டும் என்றால், ஒரு பிறவி முழுக்க நீ புண்ணியம் செஞ்சிருந்தா தான் ஒரு 2 குழந்தை கிடைக்கும். இப்ப நீ கொண்டு குவித்ததோ 100. இப்ப அதுக்கு நீ 50 பிறவிகள் காத்திருக்க வேண்டியதாயிற்று. இப்ப இதுதான் சொல்லுவாங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னுவாங்க. நாம என்ன செய்யறோமோ அது நமக்கு நம்மளை துரத்தி வந்து பிடிக்கும். ஏன்னா வள்ளுவ அதை ஊழ் அப்படின்ட்டு ஒரு அதிகாரத்துல நமக்கு அந்த ஊழ் அப்படிங்கறத நீங்க போடலைன்னா நீங்க பல விஷயங்களுக்கு நமக்கு விடையே தெரியாது. நம்ம என்ன சொல்லுவோம், நான் நல்லா தானே இருக்கேன், நான் கரெக்டா தானே இருந்தேன், எனக்கு ஏன் பிரச்சனை வருது அப்படிங்கிற கேள்வி வரும். ஆனா நாம செய்ததுதான் நமக்கு வரும். ஸோ இப்படி பல பிறவிகள் நாம் கடந்து வந்துகிட்டே இருக்கின்றது நமக்கு வேதங்கள் வாயிலாகவும் நமக்கு தெரியுது. ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கும்போது பார்த்தா ஃப்ரெஷ்ஷா இல்லை. அதோட ஜெனட்டிக் கோடு பார்த்தீங்கன்னா அதோட கேரக்டர் இருக்கு. இதை பிறவி குணம்னு சொல்றோம். ஒவ்வொரு குழந்தையும் வித்தியாசமா தான் இருக்கு. இது எல்லாமே ஏற்கனவே பதிவாகி தான் வருது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சி. ஸோ இந்த பரமபத விளையாட்டுல அந்த கடைசி கட்டத்தை நாம எட்டலைன்னா மீண்டும் மீண்டும் சுத்திட்டே இருக்கணும். இதுதான் பிறப்பு இறப்பு சுழல். இதுதான் பிறவி பிணி அப்படின்னாங்க. பிறவியே ஒரு பிணி. அப்ப இதுல தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் மனுஷ பிறவி. இல்லாட்டி நாம கீழான பிறவிகளும் போய் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிருமியா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜலம் வாழ் ஜந்தா திருப்பி வெயிட் பண்ணி தான் கடைசி அது மனுஷ திருப்பி கிடைக்கும். இத பாடல்கள்ல சொல்லவும், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமானே அப்படின்ற. நம்ம அப்ப இந்த மனுஷ பிறவி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுக்கணும். அதான் அவ்வையார் சொல்றாங்க, உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பின் உள் உத்தமனை காண். அப்போ இந்த மனுஷ பிறவி நமக்கு எப்படி கிடைச்சது, எங்கிருந்து வந்தோம், எங்க காத்திருந்தோம், அதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த ஜீவராசிகளாக தாண்டி வந்திருப்போம். 6 அறிவு பிறப்பு சொல்றாங்க. ஓரறிவு ஜீவராசியாக இருந்த ஒரு ஜீவன் பக்குவ நிலை அடைந்தோனே அதுக்கு 2வது அறிவு கொடுக்கப்படுகிறது. அடுத்து 3, 4, 5, இப்ப 6வது அறிவு வரைக்கும் நம்ம கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே அந்த பக்குவ நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த நிலைகள் கொடுக்கப்படுது ஒரே ஜீவனுக்கு தான். அப்போ ஒரு மனுஷ பிறவி உடனே கிடைச்சது இல்லை. 84 லட்சம் அந்த பிறப்புகளையும் தாண்டி வந்ததுனாலதான் இது கடைசியா இது கிடைக்குது. ஓரறிவு பிறப்புல என்னென்ன ஜீவராசிகள் இருக்குன்னா, செடி கொடிகள், அதுக்கு பாத்தீங்கன்னா உணர்வு அறிவு மட்டும்தான் இருக்கும். அப்ப அந்த ஜீவ ஆவி மேல அந்த படிதல், அந்த பக்குவ நிலைகள் அடைய 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 அதுக்கு அடுத்த நிலை 2 அறிவு கொடுக்குறாங்க. 2வது அறிவு என்ன கொடுக்குறாங்க, நாக்கு. அதாவது சுவையை உணரக்கூடிய, உணவின் சுவையை உணரக்கூடிய ஒரு ஒரு அறிவு. இதுல நம்ம பார்க்க வேண்டியதுன்னா ஒவ்வொரு அறிவுக்கும் நமக்கு இன்பம் கூடிக்கிட்டே இருக்கு. வெறும் உணர்வு அறிவு மட்டும் இருந்துன்னா உணர்ச்சி தொடு மூலியமாக நம்ம அனுபவிக்கக்கூடிய உணர்வு இன்பத்தை மட்டும்தான் அனுபவிப்போம். 2 அறிவு கொடுத்தோன்னே நாக்கு வந்துருச்சு. நாக்கு மூலியமா என்னெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அதுவும், தொடு உணர்ச்சி மூலியமாக என்ன அனுபவிக்கணுமோ அதெல்லாம் 2மே அனுபவிக்கலாம். சார் 2 அறிவு. 3 அறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல எதெல்லாம் வருது? இப்போ 2 அறிவுல எதெல்லாம் வந்து சங்கு நத்தை இதெல்லாம் 2 அறிவுல வராது. அதுக்கு மிச்சம் எல்லாம் கிடையாது. கண்ணு காது இதெல்லாம் கிடையாது. 3வதாக அதுக்கு இந்த முகர் அறிவு கொடுத்துறாங்க. மூக்கு, முதல்ல நாக்கு, அப்புறம் மூக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 அறிவு தான். இப்போ எறும்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு இருக்கிற மாதிரி இருக்கும்.
மூட்டைப்பூச்சி, எறும்பு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கண்ணு கிடையாது. ஏன்னா ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் நடுவில் போட்டிங்கன்னா அந்த எறும்பு என்ன பண்ணும், முட்டி மோதிட்டு தான் அதுக்கப்புறம் சுற்றி போகும். இதே கண்ணு இருந்திருந்தா முதல்லயே பார்த்துருக்கும். ஆனால் ஒரு பொருளை போட்டால் அதுலேருந்து வரக்கூடிய வாசத்தை வச்சே அந்த பொருள் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு எல்லாம் கூட்டமாக வந்து தூக்கிட்டு போயிடும். அதுக்கு முகரறிவு ரொம்ப நுண்ணியதாக படைக்கப்பட்டிருக்கிறது. நான்காவது அறிவாக அதுக்கு கண்ணு கொடுத்துட்டாங்க. 4 அறிவுல உள்ள ஜீவராசின்னு பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளி, சிலந்தி, தேளு இதெல்லாம் அதுக்கு காது கிடையாது. ஸோ இதுல இருந்து அந்த ஜீவராசி அடுத்த ப்ரொமோஷன் என்னது? விலங்குகள். இந்த விலங்குகளாக இருக்கிறது எது எதுன்னு தெரியும். அதுக்கு காது வந்துடுது கடைசியா. ஸோ இப்படி ஒவ்வொரு அறிவு கூட கூட ஒவ்வொரு இன்பம் கூடுது. அப்ப கடைசியாக நமக்கு கிடைச்சதுதான் காது. இந்த காது மூலியமா இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு மனுஷனுக்கு வந்து நுணுக்கமான அறிவு இருக்கிறவங்களுக்கு தான் காது மூலியமா இன்பத்தை அனுபவிப்பாங்களாம். இயற்கையில கீழான நிலை எதுனா தொடு உணர்ச்சி மூலியமாக அனுபவிக்கக்கூடிய இன்பம். இதை காமம் என்று வேதம் சொல்கிறது. ஸோ ஒரு தொடர்றது மூலியமா அனுபவிக்கிற அந்த உணர்வு தான் லோயஸ்ட் ஃபார்ம். ஹையஸ்ட் ஃபார்ம் என்ன? செவி வழியாக இன்பத்தை அனுபவிப்பது. விஷய ஞானங்களை கேட்பதன் மூலியமாகவும் அதன் மூலியமாக ஒரு இன்பத்தை அனுபவிப்பதுதான் சொல்லுவாங்க. செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும். ஸோ அப்ப நாக்கு மூலியமா அனுபவிக்கிறதோ இல்ல தொடு உணர்ச்சி மூலியமாவோ அது மூக்கு மூலியமாவோ இதெல்லாம் லோயஸ்ட் ஃபார்ம். ஒன்றும் அது போக போக அடுத்த சப்டில் லெவல், அதாவது அறிவு கூட கூட அடுத்த லெவல். கடைசியாக நமக்கு கொடுக்கப்பட்டதான் காது. இந்த காது வழியாகத்தான் உயிருக்கான உணவை உள்ள ஏற்ற முடியும். ஏன்னா அந்த காது வழியாக தான் சப்தம், நாதம் என்று சொல்லக்கூடிய ஆகாயத்துக்கான உணவு இது வழியாக தான் பெறப்படுகிறது. இந்த காதுன்னு ஒண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கடைசியாக 6வது அறிவு கொடுக்குறாங்க. 6வது அறிவு என்ன? எல்லாம் என்ன சொல்லுவாங்க? பகுத்தறிவு. பகுத்தறியறது தான் எல்லாமே எல்லா ஜீவராசிகளும் செய்யுதுல்ல. நல்லது கெட்டது ஜீவராசிகளுக்கும் தெரியுது. எது தன்னுடைய உணவு, எது இல்லை, எது தன் தாய், எது இல்லை, எது தன்னுடைய குட்டி, எந்த நேரம் போய் உணவை தேடணும், எந்த நேரம் தூங்கணும், அது எல்லாமே பகுத்தறியக்கூடிய அறிவு அதுக்கும் இருக்கு. பகுத்தறிவா 6வது அறிவுனா இல்லை. 6வது அறிவுனா என்ன அப்படின்னு எளிமையா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஆடு கிட்ட ஒரு புல்லு கிட்ட காமிச்சு கையில ஒரு அருவாளை வச்சுட்டு ஏன் ஆடே கிட்ட வராது, உன்னை வெட்டிடுவேன் அப்படின்னா அந்த ஆடு வரதான் செய்யும். அந்த ஆடுக்கு தனக்குள்ளே உயிர்னு ஒண்ணு இருக்கு. இதை வச்சு வெட்டிட்டா உயிர் வெளியே போயிடும், மரணம்னு ஒண்ணு இருக்குன்னுலாம் அதுக்கு தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் உணவு, அவ்வளவுதான். அப்ப அந்த உணவு தான் அதோட அடிப்படை. அதே ஒரு மனுஷங்கிட்ட ஒரு 1 கோடி ரூபா தாரேன் அப்படின்னா வேகமா ஓடிடுவான். கையில நீங்க ஒரு துப்பாக்கியை வச்சுக்கிட்டீங்கன்னா பார்த்து மிரண்டு ஓடிடுவான். போங்கடா நீங்களும் உங்க காசும் அப்படின்ட்டு. எது பெருசு என்பது மனிதனுக்கு நன்றாக தெரியும். இந்த உலகத்துல எதை வேணாலும் விட்டு கொடுப்பானே வழிய தன்னிடம் உள்ள உயிர் தான் பெருசு என்பது இந்த அறிவு மனிதனுக்கு மட்டுமே பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டது. உலகத்துல எந்த ஜீவராசிக்கும் இந்த அறிவு கிடையாது. ஸோ உயிர் பெருசுன்றதும் மரணம்னு ஒண்ணு இருக்குன்றதும் மனிதனுக்கு மட்டுமே அறியக்கூடிய ஒரு விஷயம். ஏன் இதை கொடுத்தாங்க? இதுல போய் மாட்டிக்கின்றக்கா இல்ல, இதுல இருந்து நாம தப்பிக்கணும் அப்படிங்கிற குணம் நமக்கு நேச்சுரலாவே இருக்கு. ஒரு ஆபத்து அங்க இருக்குன்னு தெரிஞ்சாலும் நம்ம அந்த சைடு போக மாட்டோம், ஓடிடுவோம், தப்பிச்சு ஓடிடுவோம். இந்த 6வது அறிவு வர்றக்கு இவ்வளோ பிறப்பை தாண்டி தான் வந்திருக்கும். அப்ப இதுவும் ஒரு நன்மைக்கே. ஏன்னா இதுக்கு அடுத்ததுதான் தேவர்கள் என்று சொல்லக்கூடிய பேரின்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலைக்கு நம்ம ஏற முடியும். மனுஷன் தான் அதுக்கு வித்து. நீங்க தேவர்களாகிறதுக்கான வித்து மனிதன். எப்படி? ஒரு 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 இந்த புழு தான்
குழவையா மாறுது, எப்படி ஒரு புழுதான் பட்டர்ஃப்ளையா மாறுது. அப்ப அந்த நிலைக்கு வராம அந்த பறக்கக்கூடிய ஒரு அந்த பட்டர்ஃப்ளையா மாற முடியாது. கலர்ஃபுல்லான ஒரு பட்டர்ஃப்ளை கிடைக்காது. ஸோ அதுமாரி தேவர்கள் ஆகறக்கான வித்து இந்த மனிதன் என்ற தோற்றம் தான். இத தாண்டாம நீங்க தேவலோகத்துக்கோ, தேவர்களாகவோ ஆக முடியாது. ஸோ இப்படி 6 அறிவு. பல யுகங்கள் தாண்டி இருக்கோம். 6 அறிவு நிலைகளை தாண்டி மனுஷ பிறவி இன்னைக்கு கிடைச்சிச்சு. உடனே நம்ம இதுக்குள்ள வர முடியுமா அப்படின்னா எப்படி வாரோம் அப்படிங்கிறத மெய்வழி வேதாந்த நூல்கள்ல சில ரகசியங்கள் நமக்கு அந்த மெய் குருபிரான் நமக்காக வெளியாக்கியிருக்காங்க. அதை படித்தால் பார்த்தால் நமக்கு ஒரு அழிவு புரியும். இது ஆண்டவர்கள் திருவாக்கியம் ஜாதகலின் கர்த்தாவே. பிண்ட உற்பத்தி இது மெய்வெளிச்சாலையில் நடந்த ஒரு நிகழ்வை வச்சு நமக்கு ஒரு வாக்கியத்தை விளக்குகிறார்கள். இன்று மண்ணில் மறைவு செய்ய பெற்ற இந்த மயிலின் ஜீவன் தேகத்தில் இருந்து பூராவும் விடுதலை அடைய 40 நாட்கள் ஆகும். அங்க சாலையில ஒரு மயில் அடக்கம் ஆயிடுச்சு. அடக்கம் வேற, அடங்காமை வேற. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வகுப்புகள் தெரியும். அதாவது ஒரு ஜீவசமாதி நிலையை அடையுது ஒரு மெய்குரு பிரானின் துணை கொண்டு. எப்படி ஒரு மிருகம் மனுஷ பிறவிக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெய்ஞானிகள் இந்த பூமிக்கு வரும் பொழுது அவர்களை சந்திக்கக்கூடிய ஜீவராசிகள் அவர்களுக்கு செய்யக்கூடிய சிறு உபகாரத்தின் மூலியமாக அது உடனே அந்த மனுஷ பிறவிக்கு அந்த வாய்ப்பு கிட்டுது. அவங்களுடைய அருள்நாள் பெரியோர்களை சந்திப்பதன் மூலியமாக இது கிட்டும். இது பேர் சாலோக பதவி. நீங்க இந்த 84 லட்சம் ஜீவராசில எந்த ஜீவராசியா இருந்தாலும் ஒரு மெஞ்ஞானி நீங்க வரக்கூடிய காலகட்டத்தில் சந்திச்சிருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு என்ன, அடுத்து என்ன தராங்க, ப்ரொமோஷன். நேரா டக்குன்னு மனுஷ பறவை கொடுக்குறான். இது பேர் சாலோக பதவி. ஏன்னா அது அறிவு கொண்டது, தன்னுடைய முதலாளியை இனங்கண்டு கொண்டது, அதனால அதுக்கு ப்ரொமோஷன். அது மாதிரி இந்த மயில் ஒன்று அடக்கமாயிடுச்சு சாலையில, மெய்வழி சாலையில. பின்னர் அதன் ஜீவன் மண்ணில் ஐக்கியமாகி இறைவனின் கட்டளைக்கு காத்து நிற்கும். அடக்கமாகி அந்த மண்ணுக்குள்ள அந்த உயிர் போய் மண்ணுக்குள்ளதான் காத்துக்கிட்டு இருக்கு. அக்கட்டளை பிறந்ததும் ஒரு தாவரத்தின் வேரின் வழியாக இலையிலோ காயிலோ கனியிலோ கலந்து மனிதனின் வாயின் வழியாக இறைப்பையை அடைகிறது. அப்போ மார்க்கெட்டுக்கு என்ன ஆகுது, மனுஷன் அதை உட்கொண்டால் அது உள்ள போகுது. அங்கு உணவு ஜீரணிக்கப்பட்டதும் ஜீவன் தனித்து நின்று இரத்தத்தில் கலந்து பீஜத்தை அடைந்து ஆண் விந்துவாகி தாயின் கருவறையில் பாய தயாராக நிற்கின்றது. அப்போ ஒரு 48 நாள் கழிந்து ஒரு எசன்ஸாக இருக்கும்போது விந்தாக காத்துக்கிட்டு இருக்கு உயிர். அந்த உயிர் உள்ள தாயின் சுரநிதத்துல பாய காத்துக்கு போது தாயின் யோனியில் பாய்ந்து அங்கு பல்லாயிரக்கணக்கான ஆண் விந்துக்கள் அண்மையில் இருந்தாலும் இது மட்டும் முந்தி கொண்டு மிக நெருக்கமான குழாய் பாதையினுள் வெகு எளிதாக நீந்தி பெண் கருவறின் உள்ள முட்டை கருவின் அருகில் வரும். அருகில் வந்ததும் அதன் தோல் இலகி விந்தினை உள்ளே இழுத்துக் கொள்கிறது. அப்ப உள்ள கோடிக்கணக்கான பேர் ஓடினாலும் இதுல ஒன்னே ஒண்ணுதான் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பிறப்பு கிடைக்குதுன்றான். உடனே ஆண் விந்தனமும் பெண் முட்டைக்கருவும் ஒன்றாக கலந்து ஐக்கியமாகி ஒரே ஒரு அணுவாகிறது. இந்த நிலையில் அதில் ஆண் பெண் என்ற பாகுபாட்டினை பிரித்து அறிய முடியாது. ஒரே அணுவாக ஏகமாக அமையும். அப்போ இது நமக்கு எப்படி வருது அப்படிங்கிறத ஒரு படம் மூலியமா பார்த்து தெரியும். எப்படி முதல்ல ஒரு ஜீவன் மண்ணுக்குள்ள காத்திருக்கு. அப்புறம் அந்த மண்ணுக்குள்ள காத்திருக்கிறது மழை வழியாக வேரின் வழியாக ஒரு செடி கொடிக்குள்ள போய் உள்ள உட்காந்து பழமாகவோ இல்ல தானியமாகவோ உள்ள போய் உட்கார்ந்துக்குது, காத்துட்டு இருக்கு.
அதுக்கப்புறம் அது மார்க்கெட்டுக்கு வருது. மார்க்கெட்டுக்கு வந்து தந்தை, எந்த தந்தையின் வழியாக இந்த பூமிக்கு வரணுமோ அவர் அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வரணும். இது எவ்வளவு பெரிய ஒரு ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தா இது பெரிய கணக்கே இருக்கு இதுல. டைமிங்னு சொல்லுவாங்களா, அந்த டைமிங். அதாவது நம்மளை பெற்றெடுத்த தந்தை அன்னைக்கு அந்த மார்க்கெட்டுக்கு வந்து நாம எந்த உணவுக்குள்ள இருக்கோமோ அந்த உணவை வாங்கி செல்ல வேண்டும். அதை சென்று வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவரு அவர் தான் வாயில போடணும். வேற யார்கிட்ட போயிடுச்சுன்னா நம்ம அந்த வாய்ப்பு கிட்டாது. கரெக்டா அவர் வாயில தான் நம்ம போகணும். உள்ள செரிமானமாகி அது இரத்தமாகவும் சதையாகவும் கொழுப்பாகவும் எலும்பாகவும் மജ്ജையாகவும் பிரிந்து 48 நாள் கழித்து ஒரு துளி அந்த விந்தாக, இந்த ஜீவ நீராக உள்ளே காத்து கொண்டிருக்கிறது. அப்ப எத்தனை பேர் இது எவ்வளவு பெரிய ப்ராசஸ், டைமிங்னு சொல்றோம்ல. இப்போ இது உள்ளே காத்திருந்தாலும், அந்த விந்தாக காத்திருந்தாலும், அந்த தந்தை எப்போ சரியா புணர போறாரோ அந்த நேரம் இது வந்தாதான் பிறப்பு. அதுக்கு முன்னாடி வந்தாலோ அதுக்கு பின்னாடி வந்தாலோ அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுதான் இப்ப இன்னைக்கு பூமியில நாம உலாவக்கூடிய இந்த நம்மலாம். சோ இது எப்படி வந்திருக்கணும், ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு பாருங்க. நமக்கு அந்த பெரிய சுழலை பார்த்தா தெரியும். முதல்ல கரெக்டா இவர் வாய்க்குள்ள போகணும்னா என்னைக்கு இவர் மார்க்கெட் வர போறாரோ அன்னைக்கு இந்த செடி கொடியில இருந்து கரெக்டா மார்க்கெட்டுக்கு வரணும். அவர் கரெக்டா அதையே வாங்கணும். அது கரெக்டா அவர் வாய்க்குள்ளேயே போகணும். அதே மாதிரி அந்த 48 நாள் கழிச்சு காத்திருக்கும் போது கரெக்டா அன்னைக்கு அந்த சாந்தி முகூர்த்தம் நடந்திருந்தாதான் நமக்கு இந்த வாய்ப்பு. இதை யார் கணக்கு பண்ணி நம்மளை உள்ள செலுத்தினா? அந்த இறைவனை தவிர இதை யாரும் செய்ய முடியுமா? இதுவே அதை சொன்னாங்க, இது இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது. இதுல அந்த சின்ன ப்ராசஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம் வீடியோல. ஒரு சின்ன பகுதி, எப்படி அந்த தந்தைகிட்ட இருந்து தாயின் கருவறைக்கு உள்ள போய் அந்த முட்டையோட போய் சேருதோ அந்த ஒரு சின்ன பகுதியில மட்டும் நமக்கு என்ன நடக்குது. ஏன்னா கோடிக்கணக்கான விந்தணுக்கள் அங்க முண்டி அடிச்சுட்டு போகுது. இதுல 30 கோடி பேர் வராங்க. அதுல அதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவ்வளவு பேர் இந்த வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க. அதனால தானே சொன்னாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, லேஸ்ல இந்த வாய்ப்பு கிட்டாது. இந்த உடம்புக்காக எத்தனை பேர் போட்டி போட்டதுல ஒரு ஆளுக்கு தான் அந்த சான்ஸே கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு சின்ன பகுதியிலேயே எத்தனை பேர் அழிஞ்சு நாம வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த பிறப்பு ஒன்றும் லேசுப்பட்டது இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். சும்மா லேசுக்காக இது கொடுக்கப்பட்டது இல்லை அப்படிங்கிறது. அதுக்கு அந்த ஃபர்டிலைசேஷன் ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அதுல இந்த ஒன்னை யார் தேர்ந்தெடுத்தா? இது அப்பா அம்மா தேர்ந்தெடுக்கல. கோ ஆகிய இறைவன், அதாவது அரசன் ஆகிய இறைவன் எந்த விந்தினை தேர்ந்தெடுத்தார்களோ அந்த விந்துக்கு பேர் கோவிந்து. ஸோ நாமெல்லாம் செலக்டட், த சோசன் ஒன்ஸ். நம்மள அந்த இறைவன் செலக்ட் பண்ணனால தான் இந்த உடம்பு நமக்கு கிட்டுது அப்படிங்கிறதான். ம். 30 கோடி பேர் வெளியே வராங்க தந்தையிடம் இருந்து. இது ஒரு மேரத்தான் ரேஸ் தான் சொல்ல போனா, நீண்ட பயணம். அதை பார்த்தீங்கன்னா உள்ள செலுத்தும் போதே அந்த பாதை வந்து ரெண்டா பிரிகிற இடம் இருக்கு. இன்னொன்னு அமிலத்தன்மையோட ஒரு பாதை வருது, ஆசிட் என்வாயர்மெண்ட். அதுல ஏகப்பட்டது அழிஞ்சு போகும். அந்த அழிஞ்சு போறது தான் இந்த ஒன்றை பாதுகாக்குது. ஆக்சுவலா பார்த்தா இவ்வளவு பேர் அழிஞ்சு நம்மளை பாதுகாத்து நம்மளை உள்ள விட்டுருக்காங்க. இது போட்டி கிடையாது ஆக்சுவலா. நமக்கு இந்த பயணம் ஞாபகம் இல்லை. ஆனா இன்னைக்கு சயின்ஸ் டெக்னாலஜி மூலியமா நம்ம நினைவு பார்த்துக்கலாம்.
எப்பவுமே அந்த கருவுக்கு போகக்கூடிய அந்த வாசல் வந்து எப்பயுமே மூடிதான் இருக்கும். இந்த குறிப்பிட்ட டைம் தான் அது திறக்கும். அது இறைவனுடைய கொடை செயல். அந்த அதுக்கு போகக்கூடிய பாதை அந்த நேரம் தான் திறக்கப்படுகிறது. ஸோ அந்த பாதை வழியாக எல்லாம் நீந்தி செல்லுகின்றன. அது இடுக்கமான பாதை. உள்ள போனோனே சளி போன்ற ஒரு திரவியம் வருது. அதுல நீச்சல்லாம் அடிக்கவே முடியாது. அதுல நிறைய மாட்டி அழிஞ்சு போகும். லட்சக்கணக்குல அதுல அழிஞ்சு போகும். இப்ப இந்த போட்டி தொடங்கி போக 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 கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு இடத்துல அழிஞ்சு அழிஞ்சு போவாங்க. அதுல கொஞ்சம் கொஞ்சமா மிஞ்சி 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 கடைசியில யார் வாரா? மிக இடுக்கமான இடைவெளி வழியாக அதோட சுருக்கத்தினால அது ஈஸியா நுழைஞ்சு அங்க போகுது, அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. உள்ள போனீங்கன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் ஏதோ எதிரி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்த எல்லாத்தையும் வந்து அழிக்க வருது. அதுல நம்ம தப்பிக்க வேண்டியிருக்கும். அதுல நிறைய சிக்கி சீரழிஞ்சிடும். அவரோட பயணங்கள் நிறைய பேருக்கு அங்க தடைப்படுகிறது. உள்ள போனோடனே ரெண்டு பாதையாக பிரியும். ஒண்ணு வந்து கரெக்டா உள்ள அந்த கருமுட்டை இருக்கிற இடத்துக்கு போகக்கூடிய பாதை, இன்னொன்னு வெளியே போகக்கூடிய பாதை. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபில்டர் ஆகும். குறிப்பிட்டதுதான் கரெக்டான பாதைக்கு போகும், மிச்சதெல்லாம் வழி தவறி வீணா போயிடும். இப்ப கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் இப்ப ஆயிரக்கணக்குக்கு வந்துருச்சு. ஏன்னா லட்சக்கணக்காகி இப்ப ஆயிரக்கணக்குக்கு வந்துருது. எல்லாம் வீணாய் வீணாய் ஃபில்டர் ஆகி அது போக ஒரு இடத்துல அலை எதிர் அலை வரும். அந்த அலைய தாண்டி நம்ம எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கும். அதனால இந்த பூமிக்கு வந்த எல்லாருமே கிஃப்டட் தான். இத்தனை தடைகளை எல்லாம் தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். இப்படி வந்திருக்கோன்றதை நம்ம யாரும் தெரிவிக்கல. அதனால நம்முடைய உன்னதம் நமக்கு தெரியல. இப்ப அந்த ஆயிரக்கணக்கில் இருக்குது நூற்று கணக்குக்கு வந்துருச்சு. அப்புறம் அந்த வெளிப்பகுதியை ஊடுருவி எல்லாமே உள்ள செல்லுகிறது. உள்ள போய் எது போய் முதல்ல ரீச் ஆகுதோ அதோட அந்த போட்டி ஓவர், மிச்சம் எல்லாமே அழிக்கப்படும். அந்த ஒண்ணு எது சேர்ந்ததோ சேர்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் இதெல்லாம் அழிக்கப்படுறதுக்கான அந்த ரசாயன இந்த நொதி வெளியானோடனே அதுல எல்லாமே கரைஞ்சி வீணா போயிடும். அப்புறம் அந்த அந்த தாயின் ஒரு முட்டையும் தந்தையிடம் இந்த வெந்தும் சேர்ந்து ஒரு செல்லாக மாறுகிறது. வெறும் இந்த ஒரு பகுதிக்கு நாம இவ்வளோ பெரிய போட்டியை தாண்டி தான் நமக்கு இந்த உடம்பு கிடைச்சிருக்கு. பாத்தீங்களா, இதுக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்க போய் தான் இவ்வளோ பேர் இதுக்குன்னு வந்திருக்கோம். அப்போ நாம கிடைச்ச இந்த பிறவி பயனை நாம அடையிறோமா?
அதுக்கான வேலைகளை செய்யறோமான்றதை நம்ம பார்க்கணும். இதுல லேஸ்ல இது கிடைச்சது இல்ல, நமக்கு கஷ்டப்பட்டு நாம் அடைஞ்ச ஒன்றுதான் இது அப்படிங்கிறதுதான். ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்க, அரிது அரிது மானிடராய் மானிடர் ஆதல் அரிது. ஔவையார் சொல்றாங்க, அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. இப்ப எல்லா தேகம் எல்லாமே கிளீனா கிடைச்சாலும் இந்த கல்வி இருக்குல்ல, இப்ப நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஞான கல்வி, இது கிடைக்கிறது அரிதுன்றாங்க. இது எல்லாருக்கும் கிடைக்காது. சரி, ஞானமும் கல்வியும் கிடைச்சாலும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா போதுமா, தியரி போதுமா, பிராக்டிஸ் வேண்டாமா? ஸோ அந்த ஞான கல்வி என்ன சொல்லுது, தானம் தவம் செய்யுங்கன்னு சொல்லுது. நல்ல விஷயங்களை எல்லாருக்கும் பகிர்ந்து சொல்லுங்க, அதே சமயத்துல நீங்களும் அதை பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் சொல்லுது. தானமும் தர்மமும் தான் செய்தல் அரிது. அடுத்து, தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. அப்ப வந்த பிறவி பலன் வந்து கெட்டி நீ அந்த வானவர் நாட்டுக்கு போயிடலான்ற, அந்த அமரர் ஆகிவிடலாம். ஸோ அதனால வந்த வாய்ப்பு இது வந்து லேசில் நமக்கு கிடைக்கிறது கிடையாது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மனுஷனை மட்டும் பிரத்யேகமாக படைச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு அவனுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த தட்சிணா பூமியில நாம பிறக்கறக்கே கொடுத்து வச்சிருக்கணும்டா. நம்ம பிறந்திருக்க பூமி தட்சிணா பூமி, நம்ம நல்ல நமக்கு நல்ல அப்பா அம்மா, சிறந்த பூமியில பிறந்திருக்கோம். ஞானத்துக்கான சிறந்த பூமி. ஏன் இந்த பூமி அப்படி சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது, அஹ், இந்த பூமி இதுல பாத்தீங்கன்னா அந்த புவியீர்ப்பு விசைன்றது நம்ம பூமியில ரொம்ப கம்மின்றாங்க. இதை வந்து சயின்டிஸ்ட் வந்து என்ன அட்வான்டேஜ் சொல்றாங்கன்னா, இங்கேருந்து ராக்கெட் விட்டா வானலோகத்துக்கு ஈஸியா போயிடும். ஆனா ஞானத்துக்கு இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, புவியீர்ப்பு கம்மியா இருக்கனால நம்முடைய ஜீவன் மேல் உலகத்துக்கு உள்ள ஏறுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி. அதாவது ஞானத்துக்கு இது சிறந்த பூமி நமக்கு. நீ பாத்தீங்கன்னா இங்க ஞானத்துக்கான நூல்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அதனால என்ன, நமக்கு அதோட வேல்யூ தெரியல. மற்ற ஊர்கள்லாம் மற்ற பாஷைகள்ல ஒன்று ரெண்டு தான் இருக்கும். அதையே அவங்க ரொம்ப பெருசா சொல்லுவாங்க. இந்த ஹீப்ரு மொழியில எடுத்துட்டா பைபிள் மட்டும்தான் இருக்கும். இதுவே வந்து அரபு மொழியில எடுத்தா குரான் ஹதீஸ் இந்த ரெண்டு இருக்கும். ஸோ இது மாதிரி ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் மற்ற பாஷைகள்ல இருக்கு. தமிழ்ல எடுத்துட்டோம்னா ஏகப்பட்டது. அதனால நமக்கு அதோட வேல்யூ நமக்கு தெரியல. அப்போ ஞானம் எவ்வளவுக்கு எவ்வளவு இங்க சிறந்து விளங்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுமே அறிவு ஆற்றல் இந்த பூமியில உள்ளவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகமே ஒத்துக்குது நேச்சுரலா. ஏன்னா இன்னைக்கு மிகச்சிறிய மிகப்பெரிய இந்த கம்பெனிகள்ல சிறப்பா இன்னைக்கு பணியாற்றி கொண்டு இருக்கலாம். இங்கேருந்து போறவங்க நல்லா ஆட்டுறாங்கன்னு சொல்லி இவங்களை விரும்புறாங்க. அதுக்கு காரணம் நம்ம பூமியில விளையக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள், அறுசுவை உணவு மற்றும் முக்கனி என்று சொல்லக்கூடிய மா, பழம், வாழை, இந்த மூணுமே வந்து தவத்திற்கான உள்ள பழங்கள். இந்த மூணுமே ஒரே பூமியில வர்றது வந்து இங்க தட்சிணா பூமியில தான். மிச்ச இடங்கள்ல ரெண்டு உருவம், ரெண்டு இருக்கும், இன்னொன்னு இருக்காது, இல்ல ஒண்ணு இருக்கலாம். மூணுமே சேர்ந்து வர்றது இங்கதான் சிறப்பு. இந்த கனிகளோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு உணவையும் நீங்க வாய்க்குள்ள போட்டு உள்ளே செரிமானம் ஆனதுக்கப்புறம் வாட மாறும். ஆனா இந்த மூன்று மட்டும் உள்ள போனாலும் நமக்கு அந்த ஏப்பம், அந்த பழங்கள் அப்படியே தான் இருக்கும். அந்த வாசனை தான் வரும் தவிர வாடை மாறாது. இது இன்னும் வந்து நமக்குள்ள உள்ள ஆகாய அளவை கூட்டுறக்கான சிறப்பு இந்த பழங்கள்ல உண்டு. அதனால தவஞானிகள் இதையே உணவாக எடுத்து தவத்துல ஏறக்கு இது பயன்படுத்தியிருக்காங்க. அறிவாற்றல் மிகச்சிறந்ததுன்ற பட்சத்துல உலகத்துக்குரிய கலாச்சாரங்கள் எல்லாமே இங்கிருந்து பல இடங்களுக்கு பரவி இருக்கிறது. தமிழுடைய தாக்கத்தை எல்லா பாஷைகளிலும் மொழிகளிலும் நாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதான். ஸோ நம்ம பிறந்திருக்க பூமியே சிறப்பு அப்படிங்கிறதான். அடுத்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகள், இப்ப நாக்கு எடுத்துக்கிட்டா மனுஷனுக்கு 6 சுவை நாக்கில் கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த ஒரு ஜீவராசிகளுக்கும் சுவை என்பதே கிடையாது.
அது வாடைய அடிப்படையாக கொண்டுதான் உணவை எடுக்குமே தவிர சுவைக்காது. ஏன்னா நாம என்ன நமக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா உணவை கழிச்சு போட்டுருவோம். நம்ம கழிச்சு போட்ட உணவை எல்லா ஜீவராசிகளும் உண்டு. அது பாட்டுக்கு அது பார்க்காம டேஸ்ட் பார்க்காம அது பாட்டுக்கு எடுத்துருது. ஏன்னா அதுக்கு வாடை தான் தெரியுமே தவிர அந்த நாக்குல டேஸ்ட் இருக்காது. இதுல சுவையில இனிப்பு, புளிப்பு, கசப்பு, ஓர்ப்பு, தோர்ப்பு, கார்ப்பு, இதுல வெறும் இனிப்புன்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டா மட்டுமே, இனிப்புக்கு மட்டுமே இறைவன் எத்தனை வகையான பழங்களை இறைவன் படைத்திருக்கிறார். எல்லாமே இனிப்பு தான். ஆனா ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமான இனிப்பா இருக்கு. ஆப்பிள் ஒரு ஒரு இனிப்பா இருக்கு. ஆரஞ்சு, அன்னாச்சி பழம், கிரேப்ஸ், இப்படி எதை எடுத்துட்டாலும் வேற வேற. இதெல்லாம் யாரை குறிவைத்து? முதல் ஸ்லோகம் பார்த்தோம்ல, படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. இறைவனுடைய பெருமையை அறிந்து கொள்வதற்காக மட்டுமே இறைவன் மனுஷனுக்கு அறிவையும் கொடுத்து, அந்த இறைவனை அறியக்கூடிய அந்த சக்தியும் இவனுக்கு கொடுத்து, அதை இந்த உலகத்தை அனுபவிக்கிறக்கான அத்தனை விஷயங்களையும் இவனுக்கு கொடுத்துருக்கான். இந்த படைப்புகள் எல்லாம் பார்க்கும்போது இவன் அந்த இறைவனை அவன் ஞாபகம் வைக்கணுன்றக்காக இதை கொடுத்தா, அவன் என்ன பண்றான்? மனுஷன் படைப்புகள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இறைவனை மட்டும் மறந்துட்டான். கேட்டா எல்லாம் என்னோடது என்னோடதுன்னு சொல்லிட்டு இருக்கான். எத்தனை நாள் சொல்ல முடியும்? இப்படி வெறும் நாக்குக்கு மட்டுமே. அதுல இனிப்புல பாத்தீங்கன்னா அந்த தேன்ன்றது ரொம்ப ஸ்பெஷல். அந்த தேன் ஏன் ஸ்பெஷல்னா, பூல பின்னாடி கொஞ்சோண்டு இருக்கும். அதை மனுஷனால எடுக்க முடியாது. அதை எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஜீவராசியை இறைவன் படைத்து, அது கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து, அது என்ன பண்ணுது? தேனீக்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது உள்ள போறதும் தேன் தான், வெளியே கழிவா வர்றதும் அதுக்கு தேன் தான். தேனீக்கள், ஈக்கள்னு சொல்லி ரெண்ட அவமானத்துக்காக இறைவன் படைக்கிறாங்க. பாத்தீங்கன்னா மலத்திலையும் உட்காரும், இனிப்புலையும் உட்காரும். ஆனா தேனீக்கள் நறுமண மலர்களை மட்டுமே நாடும். அதுல உள்ள அந்த சிறு துளி எடுத்து எடுத்து சேகரித்து திருப்பி தேனாகத்தான் நமக்கு கொடுக்குது. அந்த தேன் அவ்வளவு மருத்துவ குணங்கள் எல்லாமே இருக்கு. இந்த தேனை குறிச்சு ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு ப்ராஃபஸி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தேனீக்கள் எல்லாமே உலகத்துல இருந்து அழிஞ்சிருச்சுன்னா உலகம் 2-3 வருஷத்துல அழிஞ்சிருன்றார். ஏன்னா இங்க உள்ள 80% உணவு பொருட்கள் தேனீக்களுடைய மகரந்த சேர்க்கையினால் தான் நமக்கு அந்த உணவு கிடைக்கும். ஸோ தேனீக்கள்னா உணவு தட்டுப்பாடு வந்துடும். ஏன்னா பாலினேஷன் நடக்காது. அப்போ உணவுப் பொருட்கள் நமக்கு உற்பத்தி ஆகாது. பாருங்க எவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு சின்ன சுவிட்சில் வச்சிருப்பாங்களே. ஒரு பெரிய ட்ரெயினோட இன்ஜினுக்கு சுவிட்ச் சின்னதாக இருக்கு. அதை ஆன் பண்ணால் அவ்வளோ பெரிய ட்ரெயின் ஆன் ஆகும், ஓடும். அதே போல இந்த உலக இயக்கத்துக்குரிய இந்த உணவுப் பொருட்களுக்கு பாருங்க, இந்த சின்ன ஜீவராசியில பேஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. மனுஷன் இதை தெரியாம எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தான்னா என்ன ஆகும்? கடைசியில பஞ்சம், பட்டினி, இதுதான் மிஞ்சும். இப்ப நாம கழிச்சு போட்டதெல்லாம் மற்ற ஜீவராசிகள் உண்டு. நம்ம போட்ட கழிவை கூட எடுத்து திங்கிறதுக்கெல்லாம் ஜீவராசி இருக்கு. இப்படி மனிதனை குறிவைத்து இறைவன் ஒவ்வொன்றையும் படைக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட காது, இந்த காது, வாய், இந்த ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா லாங்குவேஜ்னு ஒண்ணு. இதுவே மிகச் சிறப்பான ஒரு விஷயம். இப்போ மற்ற ஜீவராசிகள் தங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் பண்ணும். ஆனா நம்மள மாதிரி அதுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியுமா? இல்ல. இப்ப நான் என்ன நினைக்கிறேனோ அதை உங்ககிட்ட சொல்றதுக்கு நமக்கு இறைவன் என்ன பண்ண மொழி. இந்த மொழிக்கு முதல்ல எழுத்து, வரி வடிவம், ஒளி வடிவம். ஸோ நம்ம கண்ணால பார்த்து வரி வடிவத்தையும் தெரிஞ்சுக்கலாம், காதால கேட்டு ஒளி வடிவத்திலையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது அந்த எழுத்துக்களை கூட்டினா வார்த்தை, வார்த்தைகளை கூட்டினோம்னா ஒரு வரி. இவ்வளவும் வந்தாலும் அதுக்கு ஒரு அர்த்தம். அந்த அர்த்தம் நமக்கு செய்தி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும், செயலுடையதாகவும் இருக்கும். ஒரு இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் இருக்கலாம், இல்லாட்டி நீ இதை செய் அப்படின்னா ஆக்ஷனுக்கும் உண்டாக்கலாம். ஸோ இப்படி இந்த மொழி இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு வேண்டாமா? எவ்வளோ ஒரு அறிவு இருந்தா நான் என்ன நினைக்கிறேனோ அதை எக்ஸாக்டா உங்களை பார்க்க வைக்கலாம் உங்க நினைவின் வழியாக. இதுல மொழியில மட்டும் இந்த பூமியில எத்தனை மொழிகள் இருக்கு?
இவ்வளவும் ஞாபகம் வச்சு ஒருத்தன் வந்து பேச, அதை படிக்க, அதை கற்பனையாக அந்த அதுக்கு கவிதைகள் எழுத, இதுக்கே ஒரு அறிவு கூர்மை வேண்டாமா? இந்த அறிவையும் இறைவன் நமக்கு கொடுத்து, இந்த மொழியையும் நமக்கு கொடுத்து, அதை அதை பேசுவதற்கான ஒரு நாவு, அதை கேட்பதற்கான ஒரு காது. நம்மகிட்ட இருக்கிற காது பாருங்க, உரத்த சப்தம், தாழ்ந்த சப்தம், இதெல்லாம் பாகுபடுத்தி பார்க்கும். நமக்கு நல்ல இசைன்னா நம்ம விருப்பமா கேட்கிறோம். அவன் நமக்கு அந்த காதுல நல்ல இசை கேட்கறதுக்காக கருவிக்குலங்கள். ஏன்னா மியூசிக் என்பது இந்த உலகத்துல உள்ளது கிடையாது. மியூசிக் என்பது தேவலோகத்திலிருந்து மெய்ஞானிகள் அந்த சப்த ஸ்வரங்களை, நாத ஸ்வரத்தை தங்களுடைய அந்த 6வது அறிவு கொண்டு கேட்டு கேட்டு இந்த உலகத்துல அதற்கான கருவிக்குலங்களை தயார் செய்து இங்கே கொண்டு வந்ததுதான் மியூசிக்கா. இந்த உலகத்துல மியூசிக்னது கிடையாதான். அப்படி வந்த அந்த மியூசிக் இன்னைக்கு நம்ம வந்து அதை கேட்டு ரசிச்சு நம்ம எப்படிலாம் அனுபவிக்கிறோம். அப்ப இதெல்லாம் யாரை குறிவைத்து இறைவன் இதை கொண்டு வந்தார்கள்? எல்லாமே மனிதனை குறிவைத்து தான். படிக்க, பாட, மற்ற மிருகங்கள்லாம் நம்மள மாதிரி வாக்மேன் போட்டு கேட்டு இதை ரசிக்க முடியுமானா முடியாது. இதுல இசையிலேயே எத்தனை வகையை நம்ம இன்னைக்கு ரசிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதா. அடுத்து நமக்கு மூக்கு. மற்ற ஜீவராசிகள் மாதிரி உள்ள மூக்கு நமக்கு கிடையாது. இது வெறும் சுவாசிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கருவியாக இல்லாமல் ஞானத்துக்கான ஒரு கருவியாகவும் இந்த மூக்கு விளங்குகிறது. இப்ப இந்த மூக்கு கொண்டு பாத்தீங்கன்னா மற்ற ஜீவராசிகள்லாம் இந்த நம்ம இந்த முகர் அறிவு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட வாசனை தான் அதுக்கு பிடிக்கும். எல்லா வாசனையும் அதுக்கு பிடிக்காது. ஆனா மனுஷன் உலகத்துல உள்ள அத்தனை வாசனையும் எடுத்து சென்ட் பாட்டில அடைச்சி எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். இந்த மூக்கு வழியா நம்ம நுகரக்கூடிய அந்த வாசனை எங்க போய் சேருது? நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் இருக்கக்கூடிய பதி, அந்த ஜீவ பதிக்கு இந்த வாசனை சென்றடையுது. அதனால்தான் நீங்க எந்த வழிபாடு ஸ்தலங்கள் போனாலும் பாத்தீங்கன்னா அங்க என்ன இருக்கும்? துளசி, சந்தனம், ஜவ்வாது, வாசனை பொருட்கள் அங்க உண்டு. இதே ஒரு சர்ச்சுக்கு போனீங்கன்னா சென்டட் கேண்டில்ஸ் இருக்கும். இதே மாஸ்க்கு போனீங்கன்னா அத்தர் போட்டுட்டு போறாங்க. எல்லாமே என்னன்னா அந்த வாசனை. மூக்கறிவு வளர வளர செவி அறிவு வளரும். நுட்பமான அறிவு மூக்குக்கும் இருக்கு. அப்ப அந்த மூக்கறிவு வளரக்காகவே ஜீவனுக்கான உணவு இந்த வாசத்தில் இறைவன் வைத்து படைத்திருக்கிறார்கள். பூ வாசத்துல நமக்கான அந்த ஜீவனுக்கான உஷ்ணம் அதுல இருக்கு. ஸோ இப்படி இந்த வாசம் எந்த ஜீவராசியாவது எல்லா வாசத்தையும் முகருமா, நம்மள மாதிரி அனுபவிக்குமானா முடியாது. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு அந்த சுவாச பயிற்சி, ஞானத்துக்கான வழிமுறைகள், இடக்கலை, பெண்கலை என்று சொல்லக்கூடிய ஞான மார்க்கத்துக்கான வாய்ப்பும் நமக்கு கொடுக்கப்பட்ட மூக்கு வழியாக நாம அடையறதுக்காக டிசைன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் மனுஷனுக்கு தான், வேற எந்த ஜீவராசிக்கும் இப்படி இல்லை. நம்முடைய கண்கள் கலர்கள், வர்ணங்களை பார்க்கக்கூடிய ஒரு கண்களாக இறைவன் படைத்திருக்காங்க. மற்ற ஜீவராசிகளுக்கோ கலர்கள் கம்மியா தான் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அந்த இந்த கண்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கணும், ரசிக்கணுன்றக்காக இறைவன் இயற்கையை எப்படி படைச்சிருக்காங்க? வர்ணமயமாக. ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காருன்னா அந்த ஆர்ட்ல அவருடைய சிக்னேச்சர் இருக்கும். அதே போல இன்றைக்கு நாம் இயற்கை என்று சொல்லக்கூடிய அந்த காட்சிகளில் இறைவனுடைய சிக்னேச்சர், அவரை நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை விரும்புறாருன்றது அதுல நம்ம பார்க்கலாம். அந்த இயற்கையோட கலர்லையும் அதை நமக்காக அதை காட்சியாக நமக்கு காண்பிக்கிறது. ஒவ்வொரு காட்சியும் எவ்வளோ கலர்ஃபுல்லா நம்ம இறைவன் நம்மளை பார்க்கறதுக்காக அந்த கண்ணை கூட படைச்சிருப்பாங்க. அதாவது ஒன்னு ஒன்னும் பார்த்து பார்த்து இறைவன் நமக்காக செய்கிறார்கள். ஆனா நாம என்ன பண்றோம்? இப்ப அதை ரசிக்கிறதே இல்லை. முன்ன காலத்துலலாம் பிள்ளைகளுக்கு வந்து உணவு ஊட்டணும்னா நிலாச்சோர், நிலாவை காமிச்சுதான் சோறு ஊட்டணும். இப்போ அது மாற்றமாக செயற்கை லைட்டு மொபைலுக்கு போயிடுச்சு. இப்படி இந்த படைப்புகளை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணணும்? படைப்பே இவ்வளவு அழகாக இருந்தால் அந்த படைத்தவர் எப்படி இருப்பார் என்ற ஆர்வத்தை தூண்டுவதற்காகவே இந்த 5 இந்திரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டன. ஞான இந்திரியங்கள் சொல்லுவாங்க. 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஞானத்துக்கான இந்திரியங்கள்.
இப்ப நல்லா பாருங்க, எல்லாமே எங்க இருக்கு? கண்ணு தலையில தான் இருக்கு, காது தலையில தான் இருக்கு, மூக்கு தலையில தான் இருக்கு, நாக்கும் தலையில தான் இருக்கு. மெய் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானமும் நம்முடைய சிரசுக்குள்ளேயே தான் குடிகொண்டு இருக்கு. அப்ப இந்த 2 கண்கள் தாண்டி 3வது ஒரு கண், ஞானக்கண், 6வது அறிவு, அதுவும் நம்ம சிரசுக்குள்ளேயே தான் நமக்காக இருக்கு. அப்ப இந்த 5 அறிவும் வெளிப்புற உலகத்தை பார்ப்பதற்காக கொடுக்கப்பட்டது. ஆனா 6வது அறிவு இந்த கடத்துக்கு உள்ளே உள்ள ஒரு உலகம் இருக்கு. அண்டத்துக்கு ஒத்தது பிண்டம்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு ஃபிலிம் ரோல் இருக்கு. அதுல லைட் அடிச்சு நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கு. ஆனா ஃபிலிம் ரோல் குட்டியா இருக்கு. இந்த 2ல எது அசல் அப்படின்னு பார்த்தா இந்த குட்டி தான் அசல். பெருசு வந்து நகல். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? பெருசா இருக்கனால அதுதான் அசல்ன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதே போல தான் உங்களுக்கு உள்ள உலகத்தை தான் இப்போ நீங்க வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அசல் எங்கன்னு பார்த்தா உங்களுக்கு உள்ளதான் இருக்கு. அப்ப வெளி உலகத்துல ஒரு காட்சியை நீங்க மாத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உள்ள போய் மாத்திக்கலாம். சித்தர்கள் முதர்கள் எப்படி அந்த துல்லியமாக கிரகங்கள், நட்சத்திரங்கள் இதெல்லாம் கணக்கிட்டார்கள்? அது ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வெளியே பார்த்துல, தங்களுக்கு உள்ளேயே சென்று அதை கண்டு நமக்கு வெளியாக்கினார்கள். அப்படித்தான் இன்னைக்கு பல ரகசியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப இவ்வளவு அதிசயங்களும் இந்த மனிதனுக்குள்ளேயே இருக்கிறது. அப்ப இந்த மனிதன் என்ன ஆசைப்படணும்? வெளியில உள்ள இந்த அழிஞ்சு போற உலகமே இவ்வளவு மேன்மையா இருந்தா, இந்த தேகத்தையும் படைத்து இந்த தேகத்துக்குள்ளேயே நமக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய இறைவன் இதுக்குள்ள எப்பேற்பட்ட இன்னொரு உலகத்தை இறைவன் வைத்திருப்பார். அந்த உலகத்துக்கு நாம் போக வேண்டாமா? அதை படைத்த அந்த இறைவனை நாம் சந்திக்க வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு ஆசை வரட்டும்னு தான் இதெல்லாம் படைச்சாங்க. ஆனா நாமெல்லாம் எப்படி வாழ்றோம்? ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுபவிடான்னு நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கோம். எல்லாம் கேட்டா என்னோடதுன்னு அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு நாள் இங்க கட் ஆகும் போதுதான் தெரியும் எதுவுமே நம்ம இது இல்லைன்ட்டு. அதுக்குள்ளேயும் இது யார் படைச்சா, எதுக்காக படைச்சாங்க, அதுக்கான வேலைகளுக்கு நாம் உட்பட்டால் இவங்கதான் அறிவாளிகள்ன்றாங்க. அந்த 3வது கண், அந்த 6வது அறிவு கொண்டு நமக்கு உள்ளே உள்ள உலகத்தை நாம் சந்திக்க வேண்டும். நமக்குள்ளேயே 3 உலகமும் இருக்கு. இதை அறிவதற்குத்தான் இந்த ஒரு ஜென்ம காலம் நமக்கு கொடுக்கப்பட்டது. இன்னும் நமக்காக என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆனா வகுப்பு இன்னைக்கு அதுக்கான நேரமும் முடிஞ்சிச்சு. எனவே இதுல உங்களோட கேள்விகள், சந்தேகங்கள் எதனாலும் கேட்டு தெளிப்பிருக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்தது மனிதனின் உன்னதம் என்ன, மனுஷ பிறவி எவ்வளவு உன்னதமானதுன்றது தெரிஞ்சிடும். நன்றி, நமஸ்காரம். நன்றி. எல்லாரையும் அன்மியூட் செய்கிறேன் ஒரு நிமிடம். ஓகே, நன்றி. பாகம் 3க்கான கேள்வி பதிலுக்கான நேரம். அன்மியூட் செய்து யாரா அன்மியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளாஸ் ஆக வேணாம். அடுத்தவங்க கேள்வி கேட்டு முடிக்கிற வரைக்கும் அன்மியூட் பண்ணிக்கோங்க, மியூட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வாட்டி நீங்க கேள்வி கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தயவு செய்து அன்மியூட் போயிருங்க. உங்களை மியூட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடுத்தவங்க கேட்கும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நன்றி. உங்கள் கேள்வியை கேட்கலாம். மனிதனின் உன்னதம். இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம்? இந்த வகுப்புக்கு அப்புறம் இறைவன் நமக்கு வேதத்தை கொடுத்த பிறகு நம்ம எப்படி பார்க்க போறோம்? இதான் இதுல மகத்துவமானது. இது எல்லோரும் செய்முடுத்தோம். இதுல இருந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம். யாரும் அன்மியூட் பண்ணிருக்காங்க, கேட்கணும். வணக்கம், காமாட்சி அன்பரசன் from சென்னை. இந்த ஆன்மா முன்னேற்றம் தான் ஆன்மாவை முன்னேற்றது தான் ஆன்மீகம். அதுக்கு தானே கடவுள் நம்ம மனுஷனை படைச்சிருக்காரு. கடவுள் நமக்குள்ள இருக்காரு. நமக்கு வந்து நமக்கு அவரே தானே அறிவுறுத்துவாரு. இந்த நம்ம அறிவை இந்த
அறிவு நமக்கு அவர் தானே நமக்கு அறிவுறுத்துவாரு. ஆமா ஆமாக்கா. அதுக்கு தான் நமக்கு நம்ம தேடுறதுக்கான அந்த அறிவையும் நமக்கே கொடுத்து அந்த ஆர்வத்தையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி இந்த வகுப்பில் நம்ம வந்து உட்கார்ந்துருப்போமா? நன்றி, வணக்கம். நிச்சயங்க நிச்சயம். அண்ணா வணக்கம்ண்ணா. அக்கா சொல்லுங்கக்கா. திருச்சியில இருந்து சத்யா பேசுறேன். இப்போ ஆ வந்து மனுஷர்கள்னா இப்படி ஒரு மயில வந்து உதாரணம் சொல்லி சொன்னீங்க. ம். இப்படிதான் எல்லாருமே வந்தோமா? ஆமாக்கா. அந்த மண்ணுல இருந்து தான் ம். பழம் செடி கொடி வழியாக அனிமல்ஸ் அனிமல்ஸ்ல இருந்து தான் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா? கட்டாயம்க்கா. இப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளயும் பார்த்தீங்கன்னா அந்த குணங்கள் எல்லாத்தையுமே இருக்கும். ஓகே. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சில நேரம் சொல்லுவாங்க, நாய் மாதிரி வல்லு வல்லுன்னு உழுவுறான் பாரு அப்படின்ட்டு. ம். இவன் பார் பாம்பு மாதிரி சீறுறான். ஸோ ம். எல்லா குணங்களும் மனிதனுக்குள்ளேயே ம். நம்ம எந்த அலைவரிசையை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணோமோ அந்த நேரத்துக்கு அது வெளிப்படும் நமக்குள்ள இருந்து. ம். ஏன்னா இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்தனால. ம். மற்றபடி மற்ற ஜீவராசிகள் இன்னும் அதை தாண்டி வராதனால அதுக்கு மனுஷனோட இது பத்தி தெரியாது. ம். நாம தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதனால தான் எல்லாத்தையும் அடக்கக்கூடிய அறிவும் நம்மகிட்ட இருக்கு. இருக்கு. ம். ஐயா இன்னொரு கேள்வி. என்னங்க? இப்ப வந்து ஒரு விந்தணுல ஒரு குழந்தை தான். இப்ப இரட்டை குழந்தைகள்லாம் பிறக்குறாங்கல்ல, அது எப்படி? அது அந்த நேரத்துல அந்த இரண்டு வாய்ப்பு கிடைக்குது அதுக்கு. இரண்டு. ஓ. ஸோ ட்ரிப்ளெட்ஸ் 4 இதெல்லாம் இருக்கு. ஆனா ம். அதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இப்ப நம்ம சிங்கிளா பிறந்தனால அந்த சிங்கிள் மட்டும் பார்த்தோம். ம். ட்வின்ஸும் உண்டு, ட்ரிப்ளெட்ஸ் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் அது ம். அந்த இடத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால அதுக்கு அந்த வாய்ப்பு கிட்டுது. இல்ல நம்ம பார்க்கக்கூடிய இத்தனை பேர்ல நம்ம குறிப்பிட்ட ஆள் தானே தேர்ந்தெடுக்க போறோம். ஆமா. அப்ப அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ம். பாகம் 1 ரெக்கார்டிங் கிடைக்குங்களா ஐயா? ஆ கிடைக்குங்க. உங்களை ம். அழைத்து வந்த அந்த வாலண்டியர்ஸ் கிட்ட கேளுங்க, இல்லைன்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கக்கா. ஓகே. நீங்க இதுக்கு நீங்க கேட்க விருப்பப்படுறீங்களா? எப்படிங்கக்கா? உங்களுக்காகவா? என் கணவர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணல, அதனால. நல்லதுக்கா, நீங்க தொடர்பு கொள்ள அனுப்புங்க. ஓகே. அண்ணா ஒருத்தவங்க இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. திருமணம் ஆன பலருக்கும் குழந்தை இல்லாதது ஏன்? பல ஆண்களுக்கு திருமணம் ஆகாதது ஏன்? எல்லாமே வினைகள் தான். இது நாம உள்ள போய் பரிகாரம் அதுக்குரிய விஷயங்கள் பண்ணும்போது அது மாறும். நம்ம ஏற்கனவே சொன்னதா, என்ன நம்ம உள்ள பதிவுகள் பண்றோமோ அதுதான் வெளிப்பாடா வெளியே வருது. ஃபிலிம் ரோல்ல இல்லாத ஒண்ணு ஸ்கிரீன்ல வராது. அப்ப அந்த ஃபிலிம் ரோலை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னு தெரிஞ்சா ஸ்கிரீனையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தான். இப்ப மனித பிறவி எடுத்திருக்கோம் இல்லையா? இப்ப வந்து நம்ம நல்லதா புண்ணியமா செஞ்சு நல்ல அந்த ஞானத்தெல்லாம் எல்லாருக்கும் பரப்பி அடுத்த நிலைக்கு தேவர் நிலைக்கு போகணும். அப்படித்தானே? ஆமா ஆமாக்கா ஆமாக்கா. அதை நோக்கி தான் இப்போ ஒவ்வொரு வகுப்பும் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கர்ம வேண இது எல்லாமே மாத்துறதுக்கு முதல்ல அடிப்படையா என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் கடைசியில எப்படி மாற்றணும்ன்றது நம்ம போக முடியும். ஸோ அதுக்கு வந்து முதல்ல உள்ள எப்படி இருக்கு, என்ன என்ன நிலையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுமாதிரி நமக்கு என்ன ஆபத்து இருக்கு, என்ன நமக்கு இன்ப நிலைகள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி போகணுன்றதை பார்க்கணும். So அதனால பொறுமையாக இருந்தோம்னா நம்ம கடைசி வரைக்கும் இந்த விஷயங்களை பார்க்கலாம். ஓகே, நன்றி. நன்றி. அது ஏற்கனவே நம்ம 3 உலகம் பார்த்தோம். இந்த தேர்ந்தெடுக்கப்படாத விந்துக்களின் நிலை என்ன அப்படின்னு போகும்போது கீழான நிலையில இருந்து தான் நம்ம அடுத்த மேல்நிலைக்கு போக முடியும். ரிஜெக்ட் ஆகிறது திருப்பி கீழ் நிலைகளுக்கு அது தள்ளப்படுகிறது. இங்க சான்ஸ் கிடைக்காததுக்கு வந்து திருப்பி ஒண்ணு காத்திருக்கணும், இல்ல அதுக்கு கீழான உலகத்துக்கு அது அனுப்பப்படுகிறது தான். ஏன்னா திருமந்திரங்கள்ல சொல்றாங்க, இங்கே கரெக்டா வாழாத மக்களுக்கு
அந்த குரு துரோகிகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்க நாய் யோனியில போய் பிறப்பாங்கன்னு சொல்லியிருக்கு. கிருமியாக பிறப்பாங்க அப்படின்னா விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால நம்ம இப்ப இன்னைக்கு இருக்கிற நிலை வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுலயும் நிக்க முடியாது. இது ஒரு பிரிட்ஜ் தான். இதை தாண்டி அடுத்து எங்க போகணுன்றதை உடனே தீர்மானம் பண்ணணும். அந்த விளையாட்டுக்குள்ள வந்தாச்சு. இப்ப சிறு விளையாடல். இந்த விளையாட்டுக்கும் நாமளே தான் வேணும்னு விரும்பி தான் வந்திருக்கோம். இப்போ நமக்கு தெரியாது. பிறப்புக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இறப்புக்கு பின்னாடி அது ஞாபகத்துக்கு வரும். வணக்கம் ஐயா. இந்த உடம்பு வந்து நிலையற்றது. ஆன்மா வந்து நிலையானது. அது வந்து பரம்பொருளோட சேரணும். அதுக்கு நம்ம என்னென்ன வழியா அதை நம்ம பண்ணணும். ஆமாக்கா. இப்ப நம்ம இந்த மண்ணுக்கு ஒரு உடம்பு, அதான் மண்ணில் வாழ்றதுக்கான ஒரு உடம்பு கொடுத்தாங்க. விண்ணுலகத்துக்கான ஒரு உடம்பும் இந்த உடம்புக்குள்ளேயே இருக்கு. வாழுங்காலத்திலேயே அந்த உடம்ப எப்படி நம்ம கைபோட வேண்டும் அப்படிங்கறதுக்கான வித்தை தான் நம்ம வாழுங்காலத்துல நம்ம கத்துக்க வேண்டிய வித்தை. அதுக்கு யார் துணை, அதுக்கு அப்படி செய்யாட்டா என்ன ஆகுன்றதை நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த கர்மான என்ன, அது எப்படி செயல்படுகிறது, இது எல்லாமே அடுத்தடுத்த வகுப்புல வர மாதிரி இருக்கு. ஸோ அதனால நீங்க பொறுமை காத்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த விஷயங்கள்லாம். கர்மா எப்படி ஐயா, இன்றைய செயல்படுகிறது? வகுப்பு சிறப்பாக இருந்தது. அனைவருக்கும் கர்மா என்ன, அது எப்படி செயல்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதான் இது எல்லாமே இப்போ நம்ம அடிப்படையை தான் இப்போ போயிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்தடுத்த வகுப்புகள் போகும்போது தான் நீங்க கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே அதுல விட வரப்போகுது. கிட்டத்தட்ட 14 வகுப்பு போகுது. இந்த கேள்வியெல்லாம் சொன்ன மாதிரி நீங்க மார்க் பண்ணி வைங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான விடை கிடைக்கும். ஒருவேளை கிடைக்கலன்னா நீங்க கடைசியா கேட்கலாம். எல்லோருடைய அனுபவம் என்னன்னா, நாங்க கேள்விகள் நிறைய வச்சிருந்தோம். வர வர அடுத்தடுத்த வகுப்புல எங்களுக்கு கேள்விகளுக்கு நாங்கள் எதிர்பார்த்த விட நல்ல பதில் கிடைத்ததுன்னு தான் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்த நண்பர்கள். அதே மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும். ஏன் இதை சொல்றது இல்லை அப்படின்னா, இது அவுட் ஆஃப் டாபிக். அதாவது இன்னைக்கு எடுத்த அந்த பர்டிகுலர் டாபிக்ல இருந்து நம்ம விலகி போற மாதிரி ஆயிரும். சில பேருக்கு புரியாம இருக்கலாம். அதனால அது இது வரைக்கும் நடந்த வகுப்புகளுக்கான கேள்விகளை நம்ம குறித்து போயிட்டே இருக்கும்போது இன்னும் நல்ல ஒரு விளக்கமாக நல்ல தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு. அதனாலதானே தவிர, ஏன்னா இதை சொல்லணும் அப்படின்னா இன்னும் நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கும். அப்போ நமக்கு நேரம் பத்தாது. அந்த ஒரு காரணத்தினாலதான் இதை பார்க்க பண்றோங்க. நல்லது. அடுத்த கேள்வி. வணக்கம் ஐயா. இப்போ நம்ம 4 யுகங்களை பத்தி பேசணும் இல்லையா? ம், ம். அதுல முதல்ல வர்ற இந்த உலகம், இந்த சத்திய யுகத்துல தேவ நல்லவங்களும் கெட்டவங்களும் வேற வேற லோகத்துல இருந்தாங்கன்னு சொன்னோம்ல. அப்படின்னா பூலோகம் ஒண்ணுதானே? அப்ப வேற வேற லோகத்துல இருந்தாங்கன்னா எப்படி? அப்ப பூலோகத்திலே இல்லையோ? மொத்தம் 3 லோகம் தானே சொல்றாங்க. ஆமாங்கய்யா. சிவலோகம், பூலோகம், யமலோகம். முதல்ல இந்த பூலோகமே எதுக்கு வருதுன்னு பார்த்தோம்னா, அந்த ஒரு விளையாட்டு தான், தேர்ந்தெடுக்கிறது தான். இறைவன் படைக்கும் போது மற்ற ஜீவராசிகள் எல்லாமே படைச்சு முடிச்சு கடைசியில தான் மனிதன் உருவாக்கப்படுகிறான்றது வருது. ஏன்னா ஒவ்வொரு ஜீவராசியும் படைத்து படைத்து அதுக்குள்ளே இறைவன் குடியேறதுக்கான வாய்ப்பு கிட்டல. அப்ப தானும் சென்று குடியேறுவதற்கான ஒரு ஒரு ஜீவராசி தான் இந்த மனித பிறப்பு. அப்போ இதுல ஹையஸ்டா வர்றவங்களோட அவங்களோட டாஸ்கே என்னன்னா, அந்த இறைவனை அறியறதுக்கான அறிவையும் கொடுத்து இறைவனும் அவங்களுக்குள்ளேயே ஒளிந்து கொள்கிறார்கள். அதனால முதல்ல இருக்கும்போது எல்லாமே இரண்டாக பிரிஞ்சு இருக்கு. இப்ப ரெண்டும் பிரிவா இருக்கும்போது ஒரு ஒரு இயக்கம்ன்றது இருக்காது. எப்போ சேர ஆரம்பிக்குதோ அப்பதான் இயக்கம். அப்ப அந்த நடு உலகத்துலதான் இயக்கமே ஆரம்பிக்கும். இன்னொன்னு, தவத்தை கூட்டிக்கணும்னாலும் தேவர்கள் பூமிக்கு தான் வந்திருக்காங்க. அதேமாதிரி அசுரர்களும் தங்களுடைய அந்த நரகத்துல இருந்து எஸ்கேப் ஆகி போகணும் அடுத்த லெவலுக்குனாலும் அவங்களும் பூமிக்கு வந்ததான் தவத்தை செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது.
இந்த பூலோகம் வந்து நம்ம ஒரு எக்ஸாமினேஷன் சென்டர் மாதிரி. இங்க செட்டில் ஆக முடியாது. இங்க வந்தது தவத்தையும் புண்ணியத்தையும் ஈட்டி கொள்வதற்கு தான் வந்திருக்கோம். ஆனா அதை மறந்து இங்க நம்ம ரிலாக்ஸ்டா இருந்தோம்னா டைம் வேஸ்டிங்க. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்ற மாதிரி இந்த அருள் சொத்தை சேர்க்கறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். ஓ! சரிங்க ஐயா. ஆமா. இப்போ நம்ம 2வது உலகமா பார்த்தோங்க இல்லையா? நல்லவர்களும், கெட்டவர்களும் ஒரே லோகத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்பதானே கடவுளோட அவதாரங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. இல்ல ஆமா. உலகத்துல முதல் உலகத்துல இருந்தே இப்போ வந்து முதல்ல வந்த குரு சொல்றாங்கல்ல, சிவன் கலால மரத்துக்கு அடியில உட்காந்து 4 பேருக்கு உபதேசம் பண்ணாங்கன்ட்டு. ஏன்னா இப்ப ஞானம்ன்றது வந்து ஒரு மனுஷனா தன்னால அறிந்து கொள்ளவே முடியாது. எப்பொழுதுமே அதை வந்து கற்றுக் கொடுப்பதற்காக இறைவன் இந்த பூமிக்கு வந்துகிட்டே தான் இருக்காங்க. அதுவும் பூமி தொடங்கின காலத்துல இருந்து. கிட்டத்தட்ட பூமி முடியறதுக்குள்ள 1,24,000 முறை வருவாங்கன்றது கணக்கு இருக்கு. அதனால அந்த ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே இறைவனுடைய அந்த அருள் இல்லாம யாருமே வந்து இத பெற்றதும் இல்ல, பார்த்ததும் கிடையாது. திரும்ப திரும்ப அவங்க வந்துட்டு தான் இருக்காங்க. மெய்ப்பொருள். உள்ளே எப்படி மாற்றுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது சொல்லியாச்சுலண்ணா. இந்த இது அதாவது உள்ள மாத்தணும்ன்றத சொல்லியிருந்தோம். அது உள்ளே எப்படி அதான் அது மாற்றுவது? எல்லாமே அந்த இதுதான் சொன்னேன். இனி வருங்காலம் வரக்கூடிய அந்த வகுப்புல தான் அது எல்லாமே வருது. உள்ள மாத்துறது எப்படி, என்ன ஏதுன்றது. இப்போ பேசிக்கா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதாவது உள்ளே எப்படி மாற்றுவது, இதெல்லாம் வந்து நம்ம பழக வேண்டிய பழக்கங்கள். பழக்கங்கள். இதை நம்ம இப்ப நம்ம நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நோக்கி போறோம். இப்போ இன்ஃபோ அதுக்கப்புறம் ஆக்ஷன். இப்போ இன்ஃபர்மேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கோமே தவிர ஆக்ஷன் ஓரியன்ட் வந்து இப்போ இந்த 14க்குள்ள இருக்காது. இதை தாண்டினதுல தான் இருக்கும். ஏன்னா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களே நிறைய இருக்கு நமக்கு. உங்களுக்கு ஆக்ஷன் என்ன அப்படின்னா, இந்த 14 வகுப்பையும் சரியாக அட்டன் பண்ணணும். இது ஒன்றுதான் ஆக்ஷன். அட்டன் பண்றது ஒரு காதுல கேட்கணும், அவ்வளவுதான். கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இது 3 மட்டும்தான் இந்த 14 வகுப்பிற்கு. கீழ்நிலைக்கு போகப்பட்ட விந்துக்கள் போல் மனிதர்கள் மீண்டும் மீண்டு போகும் வாய்ப்பு உள்ளதா? அதான் அந்த பரமபத விளையாட்டு தான். அந்த ஜீவராசிகள் அந்த மெஞ்ஞானிகளோட அந்த சந்திப்பு கிடைச்சிச்சுன்னா அவங்களுக்கு டக்குன்னு மேல போறதுக்கான வாய்ப்பு உடனே கிட்டும். அதான் அந்த ஏணி. அது அந்த அறிவுள்ள ஜீவராசிகள் தான் அறிஞ்சுக்கிடும்ன்றாங்க. இப்ப எப்படி ராமபிரான் வந்து வரும்போது ஒரு அணில் வந்து அவங்களுக்கு உதவி செய்ததுன்றாங்க. இப்படி பல இன்சிடென்ட் இருக்கு இந்த மெஞ்ஞானிகள் வரும்போது. அறிவுள்ள ஒரு மெஞ்ஞானிக்கு வந்து ஒரு மரம் வந்து நிழல் கொடுக்குது, அது பழம் கொடுக்குது, அதுக்குனாலுமே அதுக்கு பலன் உண்டுன்றாங்க. காலத்தினால் செய்த உதவி சிறிதினும் ஞாலத்தினும் மான பெரிதுன்றது வந்து அந்த உதவி நம்ம யாருக்கு செய்யறோன்றதை பொறுத்து. ஒரு சாதாரண ஆளுக்கு செய்யற உதவிக்கு வந்து பெருசா இருக்குது. ஒரு மெஞ்ஞானிக்கு நம்ம செய்யும் போது அவங்களுடைய தவ பலன்ல நமக்கு கொஞ்சம் கொடுத்து நம்மளும் ஏற்றி விட்டுறாங்க. அவங்களுடைய கருணை, தயவு, ஈவு, அதனால நமக்கு அடுத்த நிலை கிட்டுது. இந்த சபரி வந்து ராமருக்கு பழம் பறிச்சு பறிச்சு கொடுத்து ஆஹ் அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போனாங்க. அந்த மாதிரி அதே மாதிரிதான் இப்ப நம்ம எல்லாருமே அது மாதிரி ஏதோ ஒரு செய்ததுனாலதான் இப்ப இன்னைக்கு உட்கார்ந்து இவ்வளவு விஷயங்களை கேட்டுட்டு இருக்கோம். அதனாலதான் அதை பேர் அந்த விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுது. அன்னைக்கு ஏதோ தெரியாம கூட நம்ம செய்திருப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அது வந்தது ஒரு பரம்பொருளா இருந்திருக்கும். அப்ப அவங்களுடைய கருணையினால நமக்கு அடுத்த வாய்ப்பா கொடுக்குறாங்க. வேற கேள்விகள்? நன்றி. நேரம் 10:17 ஆகிறது. உங்கள் கேள்விகள் நிறைவானது என்று நம்புகிறோம். மேலும் கேள்விகளுக்கு அது இருக்கும் இந்த அறிவிப்புகள் வருகிற நம்பருக்கோ அல்லது என்னுடைய நம்பருக்கோ அல்லது தங்களை அறிமுகம் செய்த அந்த அவர்களிடத்தில் நீங்கள் கேட்டு அதன் மூலமாக எங்களை தொடர்பு கொண்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
கேள்விகளை கண்டிப்பாக கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். யாரும் வரல அப்படின்னா தயவு செய்து இந்த 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 குரூப்பை இந்த வகுப்பை லைவாக இணையத்தில் அட்டன் செய்ய சொல்லுங்க. ஏன்னா இதுதான் சரியான முறை. நம்ம ரெக்கார்டிங்ல கேட்கறது, நம்ம என்ன வேலை பார்த்துட்டு இருப்போம், நம்ம கவனம் எங்க இருக்குன்றது தெரியாது. நம்ம கவனம் மைண்ட்ஃபுல்லாக இதில் இருந்தால்தான் இதன் பலன் மிகப்பெரியதாக இருக்கும். அதனால அதுவும் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி. பாகம் 3 எம்பெருமானின் பெருங்கருணையால் சிறப்பாக நிறைவு பெற்றிருக்கிறது. பாகம் 4 நாளை நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான அழைப்பு நாளை உங்களை வந்து அடையும். இணைந்தமைக்கு நன்றி, மீண்டும் வணக்கம் மிக்க ஐயா. நன்றி. நன்றி. அனைவருக்கும் கோதரபாள். ஆதிய துறை. விண்ணும் மண்ணும் கதிர்மதியோ மின்பனி தாரகையோ விளங்குவன மலைகளுடன் விரிந்த கோலாசலங்கள் எண்ணமடங்காத சரங்களுயிர்யாவோ இதுவிதுக்கும் இப்படி என்றிருந்த சாலிறைவன் என்னகமுன் திருப்பாதம் இலங்கும் போதி மலையில் இருத்தியேனை திருத்திதவ நிறுத்திய சர்க்குருவாய் மன்னடங்கா பாவியன்றன் மீதில் அந்நாள் இறங்கி மனந்தளிர மரபில் வந்த மௌன குரு காப்பே. தெய்வத்திற்கு நன்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். நன்றி.